தேவ வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாய் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு செய்வோம். பரலோகத்தில் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த மதிய வேளையும் உபவாச கூடுகையிலே தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாய் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவரே, மீதமான நேரம் முழுவதிலும் தேவனுடைய கிருபையும் வழிநடத்துதலும் எங்களோடு இருக்கட்டும். இந்த உபவாசத்திலும் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய சத்தியங்களை நீர் எங்களுக்கு போதித்தருளுங்க. மனமாற்றம் அடைய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. குறைவாய் இருக்கிற எங்களை நிறைவாய் மாற்றுவதற்கு என் தேவனீர் கிருபை புரிந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம் கர்த்தரிடத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு தூதை உடையவர்களாய் இந்த பூமிக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் பூமிக்கு ஏதுவான சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பூமிக்கு ஏதுவான சமாதானத்தை பிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய தூதின் கடமை நமக்கு இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மிக முக்கியமா உபவாசத்தோடு இந்த நாள் முழுவதும் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து அதற்கு நம்முடைய தேவன் பதில் தர வேண்டும் என்று விரும்புகிற பிரயாசப்படுகிற நம்ம எல்லோருமே ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாய் மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில நான் பிற ஜனங்களோடு என்னுடைய வாழ்க்கையோடு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னா, பரலோகத்தின் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சமாதானம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. நான் பிறருடைய சுற்று வட்டாரத்துல பிறரை சந்திக்கும் பொழுது, பிறரோடு உறவாடும் பொழுது சமாதானத்தை அவர்களோடு பரிமாறிக்கொள்ள முடியல, பகிர்ந்து கொள்ள முடியல அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை நான் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடவுள் என்னை அழைத்திருப்பதற்கான நோக்கமே இந்த சமாதானத்தின் தூதுகளை எல்லா மக்களுக்கும் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப எனக்கு மாத்திரம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது நமக்கு ஏதுவானதாய் சில நேரங்கள் அமைவது கிடையாது. இந்த வசனத்திலிருந்து ஒரு ஆழமான சத்தியங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். அம்மையாருடைய எழுத்துக்கள்ல ஃப்ரெண்ட் ஹார்ட் அப்படின்ற புத்தகத்துல 192வது பக்கத்துல நம்ம படிக்கிறோம், கிறிஸ்துவின் குணத்தை முழுமையாக பார்ப்பவர்கள் அவரை போல ஆக வேண்டும் என்று ஏக்கத்தால் நிரப்பப்படுவார்கள். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஒரு சமாதானம் உள்ள தேவன். ஒரு சமாதானத்தின் தேவனுடைய குணநலன்கள், குணாதிசயங்கள் எப்படி இருந்ததோ அதே போல நாமும் மாற வேண்டும் என்கிற ஏக்கத்தால் நாம் நிரப்பப்படுவோம் அப்படின்னு நம்ம எழுதுறாங்க. கிறிஸ்துவின் குணத்தை முழுமையாக பார்ப்பவர்கள் அவரை போல ஆக வேண்டும் என்கிற ஏக்கத்தால் நிரப்பப்படுவார்கள். அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமே தேடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பரலோகத்தின் தேவனை யாரெல்லாம் முழுமையா பார்க்கிறாங்களோ அவருடைய சிந்தைகள் எல்லாம் அவரை போல முழுமையாய் மாற வேண்டும் என்கிற சிந்தையினால் அவர்கள் ஏக்கத்தினாலும் நிரப்பப்படுவார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவர்கள் சமாதானம் செய்பவர்களாக இருக்கவும், சமாதானம் செய்பவர்களுக்கு அவர் வாக்களித்த ஆசீர்வாதத்தை பெறவும் விரும்புவார்கள். ஆண்டவர் வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சமாதானமா இருக்கிறவர்களுக்கு குறித்து நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு வசனமாகத்தான் இந்த மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து பேசின இந்த வசனத்தை நான் படிச்சோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய குணத்தை முழுமையாய் பார்க்கிறார்களோ அவர்கள் தேவனை போல மாற வேண்டும் என்கிற ஏக்கத்தினால் நிரப்பப்படுவார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவர்கள் சமாதானம் செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தினாலும் நிரப்பப்படுவார்கள். அது எங்க அவர்களை வழி நடத்துகிறது அப்படின்னா, சமாதானம் செய்பவர்களுக்கு அவர் வாக்களித்த ஆசீர்வாதத்தை பெறவும் விரும்புவார்கள். சமாதானத்தை செய்யணுன்ற ஏக்கம் நமக்கு வரும். இந்த சமாதானத்தை செய்யும் பொழுது என்ன ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புவோம் அப்படின்னா, அவர் அதுக்கென்று வாக்களித்த ஆசீர்வாதத்தை விரும்புவோமா? என்ன வாக்களித்திருக்கிறாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அல்ல, யாரெல்லாம் சமாதானம் செய்பவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் நான் தேவனுடைய புத்திரனாய் மாற வேண்டும் என்கிற ஸ்தானத்திற்கு ஆசீர்வதிப்பவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்கிற ஏக்கத்தினால் அவர்கள் நிரம்பி இருப்பார்கள். அப்ப எப்பொழுதெல்லாம் நான் உபவாசம் இருக்கிறனோ,
எப்பொழுதெல்லாம் கடவுளை போல நான் மாறணும்னு நினைக்கிறேனோ அப்ப எல்லாம் என்ன ஏக்கம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா, நான் சமாதானம் பண்ணுகிறவனாய் இருக்கணும். கிறிஸ்து சமாதானம் பண்ணுகிறவராய் இருந்தார். அவர் எல்லா ஜனங்களிடத்திலும் சமாதானத்தை பேசினார், சமாதானத்தை போதித்தார். அவருடைய நடை உடை பேச்சுகள் எல்லாம் சமாதானத்தை மாத்திரமே வெளிப்படுத்துகிறதா இருந்தது. அவரை போல மாறணும் ஏக்கத்தோடு இருக்கிற எனக்கும் ஆண்டவர் அதே பண்பை தரணும். நான் ஏக்கத்தோடு சமாதானத்தை போதிக்கணும். சமாதானத்தை போதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான ஸ்தானம், நான் தேவனுடைய புத்திரன் என்ற ஸ்தானத்தை தேவனிடத்திலிருந்து என்னால பெற முடியும் என்பதன் அடிப்படையில அம்மையார் இந்த எழுத்துக்களை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு வேதத்துல நிறைய பெயர்கள் இருக்கு, நிறைய பெயர்கள் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுல மிக முக்கியமான ஒரு பெயரை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். கடைசியில ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற அநேக டைட்டில், அநேக தலைப்புல சமாதான பிரபு என்கிற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். கிறிஸ்து ஏன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா, இந்த சமாதானத்தின் பிரபு யாருதான்? அவர்தான். அவருக்கான தலைப்பு அது. அவரே இந்த உலகத்துல சமாதான பிரபு. இந்த உலகம் பாவத்துல சீர்குலைஞ்சு சின்னாபின்னமாயி சமாதானம் இல்லாம துக்கித்து எதிர்கால நிலைமை என்னன்னே தெரியாம கவலையோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவருடைய சிலுவை மரணத்துல இரத்த துளிகள் நிமித்தமாய் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். அதனாலதான் அவரை நம்ம எப்படி அழைக்கிறோம்? சமாதான பிரபு அப்படின்னு அழைக்கிறோம். அப்ப யாரெல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமோ அவங்க எல்லாம் இந்த பிரபுவுக்கு குமாரர்கள், அவருடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்ற மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெறுகிறோம். தேவனுடைய ஊழிய நோக்கம் என்ன இந்த பூமியில? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவருடைய பூலோகத்தின் ஊழிய நோக்கம் என்ன? எடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஏன் கிறிஸ்துவுக்கு சமாதான பிரபு என்கிற தலைப்பு கொடுக்கப்படுகிறது? ஏன் தேவனை சமாதான பிரபு என்று அழைக்கிறோம் அப்படின்னா, நம்மையும் பிதாவையும் சமாதானப்படுத்தும்படியான ஒரு ஊழியத்தை செய்வது யாரு? கிறிஸ்து. அப்படிதான் நம்ம வசனத்துல படிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு முதல்ல சமாதானத்தை கொடுத்துட்டு நம்மை பிதாவோடு சமாதானப்படுத்தும்படியான ஒரு ஊழியத்தை என்ன செய்யறாங்க? செய்யறாரு. அதனாலதான் அவர் சமாதான பிரபு. அப்ப அவருடைய புத்திரராய் நீங்கள் நாளும் இருக்க வேண்டும் என்று சொன்னா பிதாவோடு சமாதானமாய் இருக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவருடைய புத்திரராக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அப்படிதான் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவனுடைய இந்த பூமியில அவருடைய ஊழிய நோக்கமாக இருந்தது. அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாவினோடு நாம் வைத்திருந்த உறவு, பிதாவினோடு வைத்திருந்த அந்த சமாதான பந்தம் உடைந்து போனபடினால அந்த பந்தத்தை இணைக்கும்படியான ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு தான் கிறிஸ்து வருகிறார். அந்த பந்த இணைப்பின் ஊழியம் தான் பிதாவினோடு நம்மை சமாதானப்படுத்துவது. அந்த சமாதானத்தின் ஊழியத்தை கிறிஸ்துவ செய்கிறார். உபவாசத்துல இருக்கிற நீங்கள் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, கிறிஸ்துவனுடைய சமாதானம் இன்னைக்கு என் கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டு. கிறிஸ்து என்ன காரணத்திற்காக இந்த பூமிக்கு சமாதான பிரபு என்கிற தலைப்போடு வந்தாரோ அந்த ஊழிய நோக்கத்தை அவர் நிறைவேற்றி சென்றார். நம்மையும் பிதாவையும் உடைத்து வைத்திருந்த பாவ அந்த பிணையை ஆண்டவர் ஒன்று சேர்த்து பிதாவினோடு நம்மை நெருங்க செய்து சமாதானப்படுத்தினார். இன்னைக்கு என்கிட்ட அந்த சமாதான குணம் இருக்குதா? நான் பிதாவோடு சமாதானத்தோடு இருக்கிறனா என்கிற கேள்வி இந்த உபவாசத்துல நமக்கு மிகுந்த அவசியம். நம்ம கர்த்தரை நோக்கி உபவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்றார்? தருகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் குறைவா இருக்குதோ அதெல்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு தருவார். சமாதானத்தை சுமந்து செல்கிற ஊழியர்கள் என்கிற பெயரை உடைய நீங்களும் நானும்
அந்த சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோமா? அந்த சமாதானம் பிதாவினோடு நம்மை ஒன்றிணைத்திருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு கேள்வி, நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனாலே அவரை சமாதான பிரபு என்று நாம் அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா இதற்கான காரணத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இட் இஸ் his mission to restore to earth and heaven the peace that sin has broken. பாவம் உடைத்த சமாதானத்தை மறுபடியும் பூமியிலையும் பரலோகத்திலையும் ஒன்றிணைக்கும்படியான ஊழியம் தேவனுடைய ஊழிய திட்டம். அதுதான் அவருடைய ஊழிய திட்டம். ஒரு பூமிக்கு வந்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், நம்மையும் பிதாவையும் ஒன்றிணைக்கும்படியாய், நம்மையும் பரலோகத்தையும் ஒன்றிணைக்கும்படியாய், பாவம் உடைத்து போட்ட ஒன்றை பரலோகத்தின் குமாரன் வந்து இணைக்கும்படியான ஒரு ஊழியத்தை செய்கிறார். அதனால் தான் அவர் சமாதான பிரபு. அம்மையாருடைய எழுத்துக்கள்ல தொடர்ந்து நம்ம படிக்கிறோம், அவர் பரலோகத்திலும் பூமியிலும் பாவம் உடைத்த சமாதானத்தை மீட்டெடுப்பதே கிறிஸ்துவனுடைய பணி அப்படின்னு படிக்கிறோம். எப்படி சமாதானத்தை பெறுவது அப்படின்னு தொடர்ந்து அம்மையார் எழுதுறாங்க. இதை விட மேன்மையான ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. பாவத்தை துறந்து கிறிஸ்துவின் அன்பிற்கு தன் இதயத்தை திறக்க சம்மதிப்பவன் இந்த பரலோக சமாதானத்தின் பங்காளி ஆகிறான். எப்படியா? பாவத்தை முற்றிலுமாய் துறந்து கிறிஸ்துவின் அன்பிற்கு தன் இதயத்தை திறக்க சம்மதிப்பவன் இந்த பரலோக சமாதானத்தின் பங்காளி ஆகிறான். யாரெல்லாம் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு இருதயம் ஒப்பு கொடுக்கலையோ அவங்களால பரலோக சமாதானத்தின் பங்காளிகளா இருக்க முடியாது. யாரெல்லாம் பாவத்திற்கு தன்னை முற்றிலுமாய் துறந்து கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு தன்னுடைய இருதயத்தை திறக்க சம்மதிக்கிறானோ அவன் பரலோக சமாதானத்தின் பங்காளியாய் இருக்கிறான். இதை விட சமாதானத்தை பெற வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. நம்ம எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும், எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும், எவ்வளவு தூரம் உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு முழங்கால் பிடிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டாலும், இந்த பாவத்தை என்னிடத்துல இருந்து நான் வெளியரங்கமாய் வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு என்னுடைய இருதயத்தை நான் திறக்கல அப்படின்னா நான் எந்த வழியினாலும் தேவனுடைய சமாதானத்தை பெற முடியாது. தேவனுடைய சமாதானத்தை பெறதுக்கு ஒரே ஒரு வழி இது மாத்திரம் தான். பாவத்தை திறக்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு இருதயத்துல இடம் கொடுக்கணும். இந்த ரெண்டு முக்கியமான வழிதான் நம்மை சமாதானத்தை பெறுவதற்கு வழிவகுக்குது. இந்த சமாதானத்தை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கடமையை கொடுக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் சமாதானத்தின் செய்தியுடன் உலகிற்குள் அனுப்பப்படுகிறார்கள். நம்ம நற்செய்தியோடு உலகத்துக்கு போறோம், அப்படிதானே? சுவிசேஷத்தை சுமந்தவர்களாய் உலகத்துக்குள்ள போறோம், அப்படிதானே? நிறைய பேர் நீங்க ஊழியம் பார்க்கிறவங்க இருக்கு. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நம்ம எதனால உலகத்திற்குள் அனுப்பப்படுகிறோம் அப்படின்னா அவருடைய சுவிசேஷத்தை நற்செய்தியை உலகெங்கிலும் பரப்புவதற்காக நம்ம என்ன செய்றோம்? புறப்பட்டு போகிறோம். அந்த சுவிசேஷமும் நற்செய்தியும் எனக்கு என்ன போதிக்குது? சமாதானத்தை போதிக்குது. இந்த உலகம் இன்னைக்கு சமாதானம் இல்லாம உடைந்து இருளுக்குள் மூழ்கி இருக்கிற ஜனங்களை நான் ஒளிக்குள்ள கொண்டு வர்றேன். அந்த ஒளி எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த உலக மக்கள் எல்லாம் பாவத்தின் இருளுக்குள்ளாய் மூழ்கி இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தி தெரியல. எதிர்கால வாழ்க்கை என்ன என்பதை குறித்து யோசிக்க முடியல. அவருடைய எதிர்காலம் என்ன முடிவை நோக்கி இருக்கும் என்பதை சிந்திக்க முடியல. மரித்த பின்பு நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை குறித்து அவர்களால் யோசிக்க முடியல. இந்த இருளுக்கெல்லாம் ஒரு வெளிச்சத்தை, ஒரு ஒளியை கொடுக்கும்படியாய் நமது சுவிசேஷத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம். அந்த சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்குது. அந்த சமாதானத்தை கொடுக்கிற அந்த சுவிசேஷம் யாரை பற்றினதா இருக்கிறது? கிறிஸ்துவை பற்றினதா இருக்கிறது. அது கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. சுவிசேஷம் என்றால் கிறிஸ்து. நாம் கிறிஸ்துவை போதிக்கும் பொழுது அந்த இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதானம் பிரவேசிக்கிறது. அதுக்கு தான் இந்த ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அதைத்தான் அம்மையார் எழுதுறாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் சமாதானத்தின் செய்தியுடன் உலகிற்குள் அனுப்பப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ள என்னதான் இருக்கணும்? சமாதானம் தான் இருக்கணும். ஊழியத்துக்குள்ள அழைச்சதுக்கு அப்புறம் என்னுடைய சுய சிந்தைகளையோ சுய மேன்மைகளையோ, ஒரு வீட்டுக்குள்ள போனா எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் மனுஷனுடைய யோசனையா இருக்கக்கூடாது. எனக்கு நான் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை எல்லா ஜனங்களும் பெற வேண்டும். அதற்குத்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். மிக முக்கியமா இன்னொரு பாயிண்ட், நான் ஏற்கனவே இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வார்த்தையினாலோ செயலாலோ வேறொருவர் தன் பாவத்தை விட்டுவிட்டு தன் இருதயத்தை கடவுளுக்கு ஒப்படைக்க செய்பவர் சமாதானத்தை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் பேசுகிற ஒரு வார்த்தையோ நம்முடைய செயலோ
அதை பார்த்த இன்னொருவர் தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்படைக்க செய்வார் என்று சொன்னா அவர்களே சமாதானம் செய்பவர்களாய் இந்த பூமியில இருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லா நேரமும் பைபிள்ல இருந்து பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிற வார்த்தையை நம்ம அப்படியே சர்ச்சில் பேசுற மாதிரியே பேசிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. உலகத்தோடு போகும்போது சராசரியா நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அதான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அந்த நேரத்துல சில நேரத்துல யோசிச்சு பேசுவோம், சில நேரத்துல யோசிக்காம பேசுவோம். ஏதாவது அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், பேசிட்டு போயிடுவோம். அந்த பேசுற பேச்சு சில நேரங்கள்ல நன்மையாகவும் அமையும், சில நேரங்கள்ல தீமையாகவும் அமையும். சிலருடைய இருதயங்களை சந்தோஷமும் படுத்தும், சிலருடைய இருதயங்களை கடினமும் படுத்தும். அநேக நேரத்துல நம்மளுடைய வார்த்தைகள் அநேகரை கடினப்படுத்தும் பொழுது அதை நாம சில நேரங்களில் உணர்ந்து கொள்வதே கிடையாது. ஆனா நம்ம பேசிட்டு என்ன செய்யறோம், கடந்து போயிட்டே இருப்போம். நம்ம எழுதுறாங்க, நம்முடைய பேச்சு நம்முடைய செய்கைகள் எல்லாம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட நம்மை பார்த்தவர்களாய் நம்மை பார்த்த மாத்திரத்துல அவருடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய அன்பிற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக மாறணுமா. என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய செய்கைகளும் இன்னைக்கு நான் என்ன அடிப்படையில என்ன யோசனை செய்யறது முக்கியம் அல்ல. இந்த செய்கைகள் அநேகருடைய கவனங்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பேச்சும் என்னுடைய செய்கைகளும் அநேகர் பார்க்கும்படியாய் இருக்கிறது. அநேகருடைய கவனங்களை அது மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த செயலையும் இந்த பேச்சிலையும் கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பு இல்லை அப்படின்னா என்னை பார்க்கிற ஜனங்கள் என்னை ஏனோதானம் என்றுதான் பார்ப்பாங்க, என்னை ஊழியனா பார்க்க மாட்டாங்க. இப்ப கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக என்னை முன்னிலைப்படுத்துவதற்கு தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய பேச்சிலையும் நம்முடைய செயலையும் காண்பித்துக் கொண்டே இருக்கும். அது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய பாவங்களை அத்தருணத்தில் விட்டுவிட்டு கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு தங்களை வழிவிலக்கி கொள்வார்கள். அவர்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை நாம் விதைக்கக்கூடிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு அத்தாட்சி என்ன அப்படின்னா, the spirit of peace is evidence of their connection with heaven. ஒரே ஒரு அத்தாட்சி, பிதாவோடு சமாதானமாய் இருப்பதனுடைய அத்தாட்சி என்ன அப்படின்னா, சமாதானத்தின் ஆவி நம்மிடத்தில் இருப்பதுதான் பிதாவோடு நாம் சமாதானமாய் இருக்கிறோம் என்பதற்கான ஒரே ஒரு அத்தாட்சி. சமாதானத்தின் ஆவி நம்ம கிட்ட இருக்கணும். நம்முடைய பேச்சு செயல் எல்லாவற்றிலும் அந்த சமாதானம் என்ன செய்யணும், போதனையாய் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்ணும் போது மாத்திரமல்ல, நான் சராசரியா நடந்து போகும் பொழுது, பேசும்போது, ஒரு கடையில போய் ஏதோ ஒண்ணு வாங்கும் போது, இல்லை யார்கிட்டயா பேசும்போது, ரோட்ல யாரையாவது பார்க்கும்போது, புதுசா யாரையோ ஒரு நபரை சந்திக்கும் போது, யாராவது கூட பக்கத்துல உட்கார்ந்து பிரயாணப்படும் பொழுது, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சமாதானத்தை வெளிப்படுத்துகிற தன்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த சமாதானத்தின் ஆவி ஒன்னே ஒண்ணுதான், பிதாவோடு நான் சமாதானமா இருப்பதற்கான அத்தாட்சி. பிதாவோடு சமாதானமா இருப்பேன் ஒரே ஒரு அத்தாட்சி அது மட்டும்தான். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு கோவம் வருது அப்படின்னா நான் பிதாவினோடு சமாதானமா இல்லை. அவங்க ஏதாவது ஒண்ணு செய்யும் போது எனக்கு உடனே இருதயத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கேட்கணும் போல தோணுது அப்படின்னா எனக்குள்ள பிதாவினோடு சமாதானம் இல்லை. ஒருவர் பார்த்து ஏதோ ஒண்ணு செய்யும் பொழுது அவர்களை ஏதோ ஒண்ணு ஏளனமா பேசினாதான் என்னுடைய கோபம் அடங்கும் அப்படின்னா எனக்குள்ள பிதாவோடு சமாதானம் இல்லை. இப்ப கிறிஸ்துவுக்கு உண்டான எந்த குணமும் இல்லாம அதற்கு மேல அதை தவிர்த்து எந்த குணம் நம்ம கிட்ட இருந்தாலும் நமக்கும் பிதாவுக்கும் இடையிலே சமாதானம் இல்லை அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:32 நம்ம படிக்கிறோம், ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த மாத்திரத்துல என்ன செய்றார், அவருடைய தோள் மீது வந்து அமருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அது கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, சமாதானத்தின் ஊழியம் கிறிஸ்துவ நிமித்தமா என்ன செய்ய போகுது, உலகிற்கு அறிக்கை செய்யப்பட போகிறது. சமாதானத்தின் ஊழியம் கிறிஸ்துவின் மூலியமாய் உலகத்திற்கு அறிக்கை செய்யப்பட போகிறது. அதற்காக ஒரு சிம்பாலிபிகேஷனா, ஒரு நிலையாய் அந்த சம்பவம் நடக்கிறத நான் பார்த்தோம். அதனை தொடர்ந்து கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போகிற சமயத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போறாரு, கிறிஸ்து நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளரை என்ன செய்றேன், அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா, அவர் செய்த சமாதானத்தின் ஊழியத்தை எல்லாரும் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த ஆவியின் அத்தாட்சி, ஆவியின் வல்லமை ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன செய்றார், பொழிய பண்ணுகிறார். அவர் நாடுகளுக்கு எடுத்த பொழுது அவரிடத்தில் விசேஷித்த வண்ணமாய் அந்த சமாதானத்தின் ஆவி, சமாதானத்தின் ஊழியம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பரமேறி போகும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அது பொழியப்படுகிறது. எல்லா ஜனங்களும் அந்த சமாதானத்தை சுமந்து சமாதானத்தின் ஊழியத்தை செய்யும்படியாய் நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே ஒரு அத்தாட்சி, ஒரே ஒரு ஊழிய அழைப்பு, அதுதான். சாத்தான் பாவத்தினால் உடைத்ததை இயேசு சமாதானத்தினால்
ஒன்று சேர்க்கிறார். இதுவே தேவனுடைய திட்டம். சாத்தான் பாவத்தினால் உடைத்த அந்த சமாதானத்தை தேவன் அவருடைய சமாதானத்தினால் என்ன செய்றார்? ஒன்று சேர்க்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஊழிய நோக்கம். அதுக்குதான் அவர் வர்றாரு. அதனாலதான் அவருடைய பெயர் சமாதான பிரபு என்று நாம் அழைக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிற அந்த பரமண்டல ஜெபத்துல கூட படிக்கிறோம், பரலோகத்தில் நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படி பரலோக சித்தம் என்ன அப்படின்னா சமாதானம். பரலோகத்துல குலைந்து போடப்பட்டது என்னது? சமாதானமா இருந்த இடத்துல என்ன உடைஞ்சு போச்சு? அங்க சமாதானம் உடைஞ்சு போச்சு. சத்ருவாகிய பிசாசு செய்த அவனுடைய பெருமை நிமித்தமாய் வெளிப்படுத்தப்பட்ட அவனுடைய தந்திர சிந்தனைகள் எல்லாம் அங்கு காணப்பட்ட சமாதானத்தை என்ன செய்யுது? உடைச்சு போட்டது. சமாதானம் ஒரு இடத்துல உடையுது அப்படின்னா என்ன நடக்கும்? பிரிவுகள் நடக்கும். சமாதானம் இல்லைனாலே அடுத்தது என்னதுதான்? பிரிவு தான். எங்க யாருக்கு மத்தியில சமாதானம் இல்லைனாலும் அங்க என்னதான் முடிவு? பிரிவு தான் முடிவு. சபையிலேயோ குடும்பத்திலேயோ எங்கேயோ சரி சமாதானம் இல்லைன்னா அடுத்த முடிவே என்னதுதான்? பிரிவுதான். ஒன்னா இருந்தாலும் மனதளவுல இப்படிதான் இருக்கணும், பிரிஞ்சுதான் இருக்கணும். அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படும். பரலோகத்துல சமாதானம் உடைக்கப்படுது, தூதர்கள் இடத்துல ஒரு பிரிவு காணப்படும். 1/3 தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க? இங்க சாத்தானோடு இணைக்கப்படுகிறார்கள். அங்க ஒரு பிரிவு என்ன செய்யுது? இருக்குது. உலக எல்லா ஜனங்களையும் தேவன் தான் படைத்தார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் உலக ஜனங்கள் தேவனோடு சமாதானமா இல்லாமல் போகிற சமயத்துல இந்த உலக ஜனங்களும் தேவனிடத்துல இருந்து என்ன செய்யறாங்க? பிரிந்து போகிறாங்க. இன்னைக்கு அழைத்த ஜனங்களாகிய நீங்களும் நானும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மேன்மையான ஸ்லாக்கியத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் எனக்கும் பிதாவுக்கிட்டையும் சமாதானம் இல்லை அப்படின்னா நாமளும் என்ன செய்கிறோம்? அவருடைய வருகையின் பொழுது பிரிஞ்சு போயிடும். அது நித்திய பிரிவாய் இருக்கும். அதை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த உடைத்து போட்ட சமாதானத்தை கிறிஸ்து அவருடைய அன்பினால சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்க்கிறார். இன்னைக்கு நாம் அந்த சமாதானத்தின் ஊழியர்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். என்னிடத்துல சமாதானம் இருந்தாதானே பிறருக்கு சமாதானத்தை சொல்ல முடியும். நான் சமாதானமா இருந்தாதான் பிறருக்கு அந்த சமாதானம் போய் சேரும். அந்த சமாதானம் என்னிடத்துல இருக்க வேண்டும். only through heavenly agencies we can live in heavenly peace and harmony with God. வெறுமனே பரலோகத்தின் துணை இல்லாம இந்த பூமியில நம்மால என்ன செய்ய முடியாது? சமாதானத்தோடு வாழ முடியாது. only through heavenly agencies, பரலோக தூதர்களுடைய உதவியினால் மாத்திரம்தான் இந்த பூமியில நாம் சமாதானத்தோடும் தேவனோடு நெருங்கிய உறவோடும் இருக்க முடியும் அப்படின்னு எழுதுறாங்க. அதனால என்ன செய்யணுமா? கிரியேட் an atmosphere of Jesus of peace like Jesus did. இயேசு கிறிஸ்து உருவாக்கின ஒரு சுற்றுச்சூழலை போல இந்த பூமியில நாம் என்ன செய்யணுமா? ஒரு சூழலை உருவாக்கணும். அவர் சமாதான சூழலை உருவாக்கினது போல நாமும் இந்த பூமியில சமாதான சூழலை உருவாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ எல்லா இடத்துலயும் சமாதானம். யாரெல்லாம் பார்க்கிறாரோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சமாதானம். எத்தனை நபர்களை பார்க்கிறோரோ எவ்வளவு உடைந்து போயிருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பார்க்கிறாரோ எல்லாருடைய வாழ்க்கையில என்னது? சமாதானம். சீசர்கள் ஒண்ணுமே இல்லைன்னு அழுது புலம்பிட்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து போறாரு. வலை கிளியத்தக்க அங்க என்ன செய்யுது? மீன் கிடைக்குது. சமாதானம். யாரெல்லாம் எது கிடைக்குன்னு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல இயேசு கிறிஸ்து வந்துட்டாலே என்னதுதான்? சமாதானம். இன்னைக்கு நாம போனா என்ன இருக்கு? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு நான் ஒருத்தங்க கிட்ட போனேன் அப்படின்னா, ஒருத்தவங்க பக்கத்துல பேச போறேன், அவங்க இடத்துல ஏதோ ஒண்ணு கேட்க போறேன், ஏதோ ஒண்ணு பக்கத்துல நான் போறேன் அப்படின்னா அவங்க இடத்துல என்ன ஒரு மாற்றம் ஏற்படுது. கிறிஸ்துவின் மூலியமாய் சமாதானம் வெளியரங்கமாய் போதிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதானம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுத்தது. இன்னைக்கு ஏன் மூலியமா என்ன புறப்படுது? நான் இன்னொருத்தவங்களை போய் பார்க்கும் போதோ அவங்க இடத்துல பேசும்போதோ நம்ம போகும்போதே வந்துட்டான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா? இல்ல, நம்ம போகும் பொழுது இவனிடத்துல ஒரு ஆலோசனையை கேட்டோம், இவனிடத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம கேட்டோம் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆலோசனையை போல ஆண்டவர் ஏதாவது ஒன்றை இவர் மூலியமா பேசுவார் அப்படின்ற சமாதான வார்த்தைகள் நம்மை பார்க்கும் பொழுது வெளிப்படுகிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து உருவாக்கின ஒரு சூழலை நாமும் இந்த பூமியில உருவாக்க வேண்டும். அவர் சமாதானத்தின் சூழலை இந்த பூமியில் உருவாக்கினபடினால் அவர் போன இடமெல்லாம் சமாதானத்தை மாத்திரம்தான் அவர் போதித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு அவரை போல சமாதானத்தின் ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டால் நம்மாலும் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி
உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்து ரோமர் 8:14 வாசம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மத்தேயு 5:9 என்ன சொல்லுது? மத்தேயு 5:9 என்ன படிச்சோம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இங்க என்ன படிக்கிறோம்? வாசிங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். நடுவுல அம்மையாருடைய ஒரு கொட்டேஷன் நம்ம படிச்சோம். என்ன அப்படின்னா, the spirit of peace is evidence of their connection with heaven. பரலோகத்தோடு நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரே ஒரு அத்தாட்சி சமாதானத்தின் ஆவி. அந்த சமாதானத்தின் ஆவி தான் யாருடைய ஆவி? கிறிஸ்துவனுடைய ஆவி. கிறிஸ்துவனுடைய ஆவி யார் ஒருவரிடத்துல இல்லையோ அவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி வசனத்துல படிச்சோம். 14வது வசனத்துல 9வது வசனத்துல நம்ம தான் படிச்சோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு நம்ம படிச்சோம். 14வது வசனத்துல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் சமாதானத்துக்குள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்க கிறிஸ்துவனுடைய ஆவி மத்தேயு 5:9 சமாதானம். இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்குது. கிறிஸ்துவனுடைய ஆவி அவர் கொடுக்கிற சமாதானம். சமாதானம் இருக்கிறவன் கிறிஸ்துவனுடைய ஆவியுடையவனாய் இருக்கிறான். என்னிடத்தில் அந்த சமாதானம் என்கிற கிறிஸ்துவனுடைய ஆவி வெளிப்பட்டாலுடைய பிதாவினோடு என்னை சமாதானப்படுத்துவதற்கு எதுவும் உதவாது. கிறிஸ்துவனுடைய ஆவி என்னிடத்தில் இருந்தால் நான் பிதாவினோடு சமாதானமாய் இருக்கிறேன். இந்த உலகத்திற்குள்ளும் அந்த சமாதானத்தின் ஊழியத்தை செய்யும்படியாய் நான் அனுப்பப்படுகிறேன். அந்த ஊழியத்தின் சமாதானம் தான், அந்த சுற்றுச்சூழலின் ஊழியம் தான் அநேகருடைய கடின பாதைகள்ல இருந்து மனம் மாறி தேவனுடைய புறத்தில் சேர்ப்பதற்கு நம்மை உதவும். உபவாசத்தோடு இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஆண்டவரை என்னை உடைய ஆவியினால் நிரப்பும். உடைய சமாதானத்தின் ஆவி என்னிடத்தில் இருந்தால் நான் இந்த பூமியில் அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன். என்னுடைய சமாதானத்தின் ஆவி என்னிடத்தில் இருந்தால் என்னுடைய நோய் நொடிகளை குறித்து நான் அழுது புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன். என்னுடைய சமாதானத்தின் ஆவி என்னிடத்தில் இருந்தால் அதை உறக்க சொல்வதற்கும் அதை ஊழியத்தில் செய்து காட்டுவதற்கும் அநேகரை அந்த ஊழியத்தில் வழிநடத்துவதற்கும் தான் நான் பிரயோஜனப்படுத்துவேன் என்கிற தீர்மானத்தை நாம் எடுக்கணும். அவருடைய சமாதானத்தின் ஆவி நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். அதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலே அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். மீகா 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்குது, யாக்கோபிலே மீதியானவர்கள் அப்படின்ற வார்த்தை. வாசிக்க வேண்டாம், மீகா 5:7 அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் தான் இருக்கு. யாக்கோபிலே மீதியானவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை. கடைசி காலத்துல மீதியான ஜனங்களாய் இருப்பவர்கள் யார் அப்படின்னா இந்த சமாதானத்தை அறிக்கை செய்கிற ஜனமாகத்தான் இருக்க முடியும். இந்த சமாதானத்தை அறிக்கை செய்கிற ஜனமாகத்தான் இருக்க முடியும். இந்த மீதியானவர்களை குறித்து, சமாதானத்தை அறிக்கை செய்கிறவர்களை குறித்து, சமாதான ஆவியுடையவர்களை குறித்து ஒரு சில பாயிண்ட் நான் அப்படியே வரிசையா படிக்கிறேன். இவங்க யார், இவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அநேக ஜனங்களின் நடுவே இருப்பார்கள். பூமியில திரளான ஜனங்கள் இருக்குது, நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த சமாதானம் செய்யறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அநேக ஜனங்களின் மத்தியில கொஞ்ச ஜனங்களாய் இருப்பார்கள். கோடை கால பொழுதில் பனித்துளிகளை போல ஏராளமாக இருப்பார்கள். கோடை காலத்துல பெய்கிற பனித்துளிகளை போல இவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தூய்மையாக கரையற்றவர்களாக இருப்பார்கள். இந்த சமாதானத்தை அறிக்கை செய்கிறவர்கள் தூய்மை குணத்தோட எதை குறித்தும் யாரை குறித்தும் எந்த விதமான துர்சாட்சிகளை பேசிக்கொண்டு சுற்றி தெரியாம எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் நன்மையாய் தூய்மையானவர்களாய் கரையற்றவர்களாக இருப்பார்கள். உணர்வின்றி விழும் பணியை போல சத்தமில்லாமல் மௌனமாக உற்பத்தி செய்யப்படுவார்கள். எப்படி பனி விழும்போது எந்த சத்தமும் அது கொடுக்கறதே கிடையாது. வானத்துல இருந்து பனி விழுகிறது, நம்ம போய் செடியிலேயோ எதுலயோ ஒண்ணு இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், பனி விழுந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அது எந்த சத்தத்தையும் ஆரவாரத்தையும் செய்து விழுறது கிடையாது. ஆனா அந்த பனி விழுகிறதுனால செடிகள் என்ன செய்யுது, வளருது, செழிப்பாகுது, அதற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது. ஆனா சத்தம் இல்லாம என்ன செய்யுது,
உழுகுது. அதே மாதிரி இந்த சமாதானம் செய்பவர்கள் சத்தம் இல்லாம உலகத்துல இருந்து என்ன செய்வாங்க, தோன்றுவாங்க. ஆனா அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த தாக்கம் செடி வளர்றது போல அநேகருடைய வாழ்வை என்ன செய்யுமா, வளர வைக்கும். அவங்களை பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லாதவர்கள் மாதிரி தெரியும். கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இவர் மேசியா என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லையே என்று சொல்லி புறஜாதி அவருடைய அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாருமே என்ன செய்தாங்க, அவரை நிராகரித்தாங்க. பரலோக மேசியா என்பதற்கான எந்த சான்றுகளும் இவரை பார்க்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரை வெறுத்தாங்க. அவரிடத்தில் எந்த குணாதிசமும் இல்லை, ஏன்னா ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரேன்னு பார்த்தாங்க. ஆனா இந்த தாழ்மை குணம் அமைதியா விழுந்து அநேகரை என்ன செய்யுது, செழித்தோங்கி வளர்வதற்கான ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பினது. அது போல உணர்வின்றி விடும் பணியை போல சத்தம் இல்லாமல் மௌனமாக உற்பத்தி செய்யப்படுவார்கள். தொடர்ந்து கடவுளை சார்ந்து வாழ்வார்கள். இன்னும் பணியை போல அவரிடமிருந்து பெறுவார்கள். தொடர்ந்து அவங்க கடவுளை சார்ந்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பணியை போல தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனையும் ஆவிக்குரிய தாகமும் ஒரு பொழுதும் ஓயவே செய்யாது. சமாதானத்தின் ஆவியை பெறுகிறவர்கள் இந்த பூமியில இது போதும், இந்த ஊழியத்தோடு நான் நிறைவேற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். தேவனிடத்திலிருந்து பெறுகிறது நிமித்தமாய் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். புல்லுக்கு பனியும் மழையும் இருப்பது போல இந்த உலகத்தார்கள் மத்தியில் வாழ்பவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதங்களாக இருப்பார்கள். சமாதானத்தை யார் கொண்டு போறாங்களோ அவர்கள் இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? சமாதானத்தை கொண்டு போகிறவர்கள் இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பிற ஜனங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று புறப்படுகிற ஜனங்கள் தங்களுடைய சுய தேவைக்காக அழுது புலம்ப மாட்டாங்க. யோசிப்பாரு, ஒருத்தர் தன்னுடைய சுய தேவைக்காக அழுது புலம்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி பிறரை போய் சந்திக்க முடியும்? பிறரிடத்துல எப்படி போய் சமாதானத்தை சொல்ல முடியும்? சுய மாமிச பலவீனத்துல ஒருத்தர் அழுது புலம்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா இன்னொருவருடைய கட்டுகள் எப்படி போய் கட்ட முடியும்? என்னுடைய சுயத்தை குறித்த பாடை எனக்கு பெரும்பாடா இருக்கும் பொழுது பிறருடைய பாடுகளை போக்கும்படியான அவசியமும் அழைப்பும் எனக்கு எப்படி என் காதுகள்ல துணிக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எனக்கு உண்டானதே என்னால சரி செய்ய முடியல, பிறருடையதை நான் எப்படி போய் பார்க்க முடியும்? புல்லுக்கு பனியும் மழையும் இருப்பது போல அவர்கள் மத்தியில் வாழ்பவர்களுக்கு, சமாதானத்தை பறைசாற்றுகிறவருடைய மத்தியில் வாழ்பவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதங்களாக இருப்பார்கள். நான் ஆசீர்வாதத்துக்காக அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியம் பாரு. ஆசீர்வாதத்துக்காக நான் அழுது புலம்பி ஜெபித்து ஆண்டவரே இதை செய்ய அதை செய்ய நான் கேட்டுட்டு இருக்கிற மாத்திரத்துல ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நீ அறிக்கை செய்யும்படியாய் உலகத்திற்கு கடந்து போ. இந்த உலக ஜனங்களுக்கு மத்தியில நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வாதமாய் நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு எனக்கானதை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். இந்த உபவாசத்துல அநேக சிந்தனைகளோடு நாம் கடந்து வந்திருந்தால் கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தின் ஆவி என்னுடைய இருதயத்தில் எழுப்பப்பட வேண்டும். உம்முடைய சமாதானத்தின் ஆவியை இந்த உலக ஜனங்களுக்கு நான் அறிக்கை செய்ய வேண்டும். நீர் புறப்பட்டு போன பொழுது உன்னை பார்த்த ஜனங்கள் இவர்தான் மேசியா, இவருக்காக காத்திருந்தோம் என்று தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சுகத்தோடு கடந்து போனதை போல நான் போகும்போது என்னுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும். என்னுடைய செயல்களில் தேவனுடைய செயல்களை அவர்கள் காண வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எல்லாருடைய பாவங்களில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கு சமாதானத்தின் ஆவியை புறப்படுகிற விதமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு ஊழியத்துல என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை இந்த உலக ஜனங்களுக்கு மத்தியிலே ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்தும் என்பதுதான் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா, மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமா இன்னைக்கு இந்த உபவாசத்துல இருக்கணும். 1 யோபு 4ஆம் அதிகாரத்துல நான் படிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் சமாதானத்தோடு இருக்கிற இடத்த வாசகம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம படிப்போம். 1 யோவான் 4:7-8. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த சமாதானம், அந்த அன்பு இன்னைக்கு நம்மிடத்தில் காணப்பட்டால்,
அந்த சமாதானத்தின் ஒளி, சமாதானத்தின் ஆவி நம் நிமித்தமாய் வெளிப்பட்டால் அநேகருடைய இருளான சூழ்நிலைகள் ஒளியாய் மாற்றப்படுவதற்கும், இருளில் மூழ்கி கிடக்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை ஒளியை சுகித்துக் கொள்வதற்கும் நம்மால் வழிநடத்த முடியும். நம்மை கொண்டு ஆண்டவர் அவர்களை வழிநடத்துவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய ஜனங்களாகி நீங்களும் நானும் அவருடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த அன்பிலே நாம் பிரயாணப்படுவோம். அந்த அன்பு சமாதானத்தோடு தேவனுடைய சமாதானத்தின் ஊழியத்தை செய்வதற்கு நம்மை வழி நடத்தட்டும். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் கண்களை மூடி ஒரு விசை அர்ப்பணம் செய்து ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து விதமான நிகழ்வுக்குள்ளாய் சொல்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமி மடுமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள இரக்கமுள்ள பரலோகத்தில் ஆண்டவரே, நீர் இந்த பூமியில மனிதர்களோடு வைத்திருந்த அந்த சமாதானத்தின் உறவு, ஐக்கியம், இவையெல்லாம் பாவத்தின் பிழையினால் உடைக்கப்பட்டபடினாலே பரலோகத்தின் தேவனின் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த உடைந்து போன சமாதானத்தை மறுபடியும் ஒன்று சேர்க்கும்படியாய் உன்னுடைய குமாரனை நிமித்தமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டு கர்த்தாவே, கிறிஸ்துவனுடைய சமாதானம் இன்றைக்கு எங்களையும் பிதாவையும் சமாதானத்துக்குள் வழிநடத்தி இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சமாதானத்திற்கு நாங்கள் எம்மட்டும் பாக்கியவான்கள், எம்மட்டும் பாத்திரர்கள் என்பதை நாங்கள் அறியோம். ஆனாலும் என் தேவன் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறேன். இந்த கடைசி கால சத்தியத்தில் உம்முடைய சமாதானத்தை அநேக ஜனங்களுக்கு அறிக்கை செய்யும்படியான அழைப்பை உடையவர்களாய் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். என் தேவனை இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்கிற மேலான பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இழந்து போன சமாதானத்தின் ஆவி மறுபடியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் மேன்மையாய் கர்த்தரை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் ஆவி, சமாதானத்தின் ஆவி என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்து எங்களை பார்க்கிற, எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற, எங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரம எழுப்புதலை காணும்படியாய் என் தேவனுடைய கிருபை செய்யுங்க. இருளில் மூழ்கி இருக்கிறவர்களுக்கு ஒளியின் இடத்தில் பிரவேசிப்பதற்கு எங்களை பயன்படுத்துங்க. இதோ நாங்கள் இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தேவனுடைய வாயிலிருந்து கேட்பது எத்தனை இன்பமான காரியம், எவ்வளவு பெரிய சாட்சி எங்களுக்கு. ஆண்டவரே, இந்த உலக ஜனங்களுக்கு மத்தியில நாங்கள் ஆசீர்வாதங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய சமாதானத்தின் ஆவியை நாங்கள் உரைக்க சொல்லும் பொழுது, உரைக்க அதை போதிக்கும் பொழுது இந்த உலக ஜனங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட மேன்மையான ஊழிய அழைப்போம், ஊழிய தாகத்தின் மேல் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புல எங்களை நடத்துங்க. இந்த உபவாசத்துல கர்த்தரை நோக்கி நான் மன்றாடுகிறோம். என் தேவன் எங்களிடத்தில் பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு எங்களை முற்றிலுமாய் நாங்கள் வெறுத்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் எங்களிடத்துல இருந்து எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற, வசிக்கிற ஸ்தலமாய் எங்களை மாற்றி பிதாவினுடைய சமாதானத்தின் ஆவி பதிக்கப்பட்டிருக்கிற இருதயம், அதனுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வணைந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.